ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து மோசேயுடைய மன அழுத்தத்திலிருந்து தேவன் எப்படி அவரை வெளியே கொண்டு வந்தார், அவர் இன்னும் தன் சொந்த ஜனங்கள் மூலமாக மோசேக்கு ஏற்பட்ட அழுத்தத்திலிருந்து தேவன் அவரை எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். போன பதிவில் மோசேயுடைய சேஞ்சஸ் எப்படி அவர் எப்படி மாறினாருங்கிறத பார்த்தோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பேசியிருப்போம். அந்த ஜனங்களுடைய இந்த கன்றுக்குட்டி செய்து வழிபட்டதுனால அவர் தேவன்கிட்ட இருந்து பெற்று வந்த கற்பலகைகளையே உடைத்து போட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு இந்த ஜனங்கள் மேலே ஒரு கோபம் வந்தது. அவருடைய கோபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாயமான கோபங்கள் தான். ஆனால் அந்த நியாயமான கோபங்களில் மோசே தன்னுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறத நம்ம பார்க்கலாம். போன மோசே ஆரோனுடைய குடும்பத்தில் நடந்த காரியமாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, எண்ணாகமும் 14வது 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருத்தராக தேர்ந்தெடுத்து எங்கே அனுப்புகிறாங்கன்னா, கானான் தேசத்தில் வேவு பார்க்கறதுக்காக என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அப்போ அந்த வேவு பார்த்தவங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 பேர் துர்செய்தி கொண்டு வராங்க. 2 பேர் எப்னேயின் குமாரன் ஆகிய காலேபும் யோசுவாவும் தவிர மித்த எல்லாருமே துர்செய்தி தான் கொண்டு வராங்க. அப்போ 14வது எண்ணாகமும் 14:12 நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். இப்போ மறுபடியும் தேவன் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் மோசே, அவங்கள என்ன செஞ்சிரு, நீ விட்டுரு, அவங்கள நான் ஃபுல்லாக அழிச்சு போடுறேன் அப்படின்ட்டு மோசேட்ட தேவன் சொல்லும்போது, இந்த தடவையும் மோசே என்ன செய்கிறாரு, இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த தடவை போன தடவை என்ன வேண்டியிருப்பாருன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அந்த எகிப்தியர்லாம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவனே அவங்கள கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு அவகீர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த தடவை என்ன சொல்வாருன்னா, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் உன்னதர், நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, உங்களுடைய வல்லமை பெரிது, நீங்கள் நடத்தி வந்த ஜனங்களை நீங்களே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தேவன், அதாவது முந்தி மனுஷங்க உலகம் இதெல்லாம் பார்த்து இப்படி நடந்தா உங்களுக்கு அவகீர்த்தின்னு சொன்னவர், இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தேவன்கிட்ட சொல்றவரா இருப்பாரு. 14:29 இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக காணப்பட்டு எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். எக்ஸப்ட் யாருன்னா யோசுவாவும் காலேபும் தவிர நீங்க யாருமே கானான் தேசத்துல பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு தேவன் சொல்லிடுவார். இதை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப ஓப்பனாக சொன்ன மாதிரியே இருக்கும். காலேப் யோசுவா தவிர இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற யாருமே என்ன செய்ய போகிறதில்ல, கானான் போக போகிறதில்ல அப்படிம்பார். ஏன் இந்த இடத்துல தேவன் யோசுவா, காலேப், மோசே, ஆரோனை தவிர என்னுடைய மோசையை தவிர வேறு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மேபி அவர் இந்த ஜனங்களுக்கு பார்த்து சொன்னதுனால இந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிற யோசுவா காலேபு தவறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பார்வைக்கு இது எப்படி பட்டுச்சு, எனக்கு இதை தியானிக்கும் போது எப்படி தோணுச்சுன்னா, ஏற்கனவே தேவன் மோசே அவருடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு தலைவராக இந்த ஜனங்களுக்கு பரிதபித்து நடத்துகிற இடத்திலிருந்து சற்று வழிகிட்டாரோ. அப்போ உங்களுக்கு தோணும், ஏன் இல்லையே, போன வசனத்தில் தானே மோசே கிட்ட தேவன் சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை உருவாக்குறேன் மோசே, நான் அந்த ஜனங்களை அழிச்சு போடுறேன்னு சொல்கிறாரு, அப்போ கூட மோசே அந்த ஜனங்களுக்காக பரிதபிச்சு தானே பேசினாரு அப்படின்ட்டு. ஆமாம், தேவன் மோசேயை உன்னுடைய சந்ததியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். அப்போ நான் உன்னை உருவாக்குறேன்னு தான் சொல்றார். இப்பவுமே பார்த்தீங்கன்னா மோசேக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களை கூட தேவன் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா மோசேயுடைய ஏற்கனவே 2 செயல்கள், இதுக்கப்புறம் அவர் செய்ய போகிற செயல்கள், இது எதையுமே தெரியாதவர் அல்ல தேவன். அதற்கு ஏற்ற இந்த வசனத்தை சொன்ன மாதிரி தான் எனக்கு இது பட்டுச்சு. அப்போ அவர் சொல்றாரு, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அந்த தேசத்துல
என்ன செய்வேன், பிரவேசிக்க பண்ணுவேன். ஆனா நீங்க அதுல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு 32, 33வது வசனத்துல, உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்தில் விழும். அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 20 வயசுக்கு மேல அ தேவனுக்கு விரோதமா பேசின எல்லாருமே என்ன செய்ய போறாங்க? இந்த வனாந்திரத்துல சாகப் போறாங்க. கர்த்தர் சொல்லிட்டார். ஆனா இவங்க சாகுற வரைக்கி, இவங்க கூட இருக்கிற எல்லாருமே இந்த ஜனங்கள் எப்படி 40 வருஷம் சுற்றித் திரிய போறாங்களோ, அதே போல தான் மத்தவங்க எல்லாருமே சுற்றித் திரிய போறாங்க. இதுல வந்து மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் இவங்களும் இன்க்ளூடட். அப்போ தப்பே செய்யாதவங்களும், தப்பு செஞ்சாங்க, தப்புக்கு பாத்திரனாகி தண்டனை அனுபவிக்கிறவர்கள் கூட இவங்க தொடர்ந்து நடக்க வேண்டியதா இருந்தது. ஏன் இத தேவன் வந்து இத அனுமதித்தார்? இதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரியத்திலயும் மோசே தேவர்கிட்ட போயி எந்த ரெக்வெஸ்ட்டும் வைக்க மாட்டார். ஏன்னா, இது ரெக்வெஸ்ட் வைக்கணும்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா, இந்த ஜனங்க அவ்வளவு 10 முறை தேவனை பரீட்சித்து பார்த்து, தேவன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து தான் இந்த காரியத்தையே வந்து தேவன் செய்திருப்பார். அப்போ அப்ப தேவன் சொல்றாரு, "நீங்க எல்லாரும் மரிச்சு போனா தான் நல்லது." இதுவரைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்த தேவன் ஏன் இதுக்கப்புறம் வாய்ப்பு குடுக்கல அப்படின்னா, அந்த ஜனங்களுடைய மனநிலை தான். அதாவது அடிமையின் மனநிலையிலிருந்து வெளிய வர அந்த ஜனங்களால முடியவே இல்ல. ஒரு 2, 3 தலைமுறையா அடிமைகளாக இருந்ததுனால, அவங்க லைஃப்ல வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர அவங்க வந்து மனசுல நினைக்கவே முடியல. பயம் இல்லாம அவங்களால வாழ முடியல. தங்களை உயர்த்தி அவங்களால நினைக்கவே முடியல. நீங்க இந்த உலகத்திலயும் பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மையில, பிறருக்கு பயந்து, பீப்பிள் ப்ளீஸிங்கா நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நோ சொல்ல முடியாம நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. இவ்வளவு அற்புதம் செய்தும், பிரத்யட்சமா கண்ணு முன்னாடி எல்லாவற்றையும் செய்திருந்தும், இந்த மனநிலையிலிருந்து இந்த ஜனங்களால மாற முடியலன்னா, நாளைக்கு கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம், இந்த அந்நிய ஜனங்கள் வாழுகிற நாட்ல இதே போல இவங்க இருந்தாங்கன்னா, ஈஸியா அவங்க இவங்கள மேற்கொண்டுருவாங்க. இவங்க நிமித்தமாக அடுத்த தலைமுறையும் அந்த கானான் தேசத்தின் மக்களோட வாழ வேண்டிய, இல்ல காலம் முழுக்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும். அதனால தான் உங்க மனநிலைய மாத்த முடியல. அதனால நான் என்ன செய்றேன், இந்த மனநிலைமையில இருக்கிற, அதாவது அடிமையின் மனநிலைமையில இருக்கிற நீங்க எல்லாரும் மரித்து போயி, இப்போ உங்க சந்ததி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே இந்த அடிமைத்தனத்துக்கு ரொம்ப பழக்கப்படாதவங்க. இல்ல இந்த வனாந்திரத்தின் வழியிலேயே பிறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த சுதந்திரத்துல பிறந்து, இந்த சுதந்திரத்தை பார்த்து வளர்கிற இவங்க என்ன செய்ய போறாங்க, கானான் தேசத்துல போயி நான் சொன்னபடி, என் வார்த்தையின்படி அவங்க வாழ்ந்து, அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதுதான் நடக்குது. அப்போ இந்த காலேப், யோசுவாக்கு மட்டும் தான் அந்த கிரெடிட் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஆரோனுடைய குடும்பத்தாருக்கும் இந்த கிரெடிட் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, அவங்க ஆசாரிய பட்டத்துல இருந்தாங்க. லேவி குடும்பத்துல இருந்து யாரும் போகல. அதனால லேவியர் ஆசாரிய ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அவங்க கண்டிப்பா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா போவாங்க. ஆனா மோசே மட்டும் தான் தலைமைத்துவத்துல இருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு என்ன ரோல் இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு ஊழியத்துல இருந்தாங்க, அதெல்லாம் தெரியவே இல்ல. அப்போ இந்த இந்த ஜனங்கள்ல கர்த்தரின் பார்வையில குவாலிஃபை ஆனவங்கன்னு பார்த்தா 3 செட் ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுல மோசே இருக்காரான்னு கூட நம்மளுக்கு சொல்ல தெரியல. இந்த இந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா, மோசே சொல்றாரு, நீங்க வந்து அவங்க வந்து தனக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு, எகிப்துக்கு திரும்பி போலான்னு நினைக்கிறாங்க. அவங்க போகாதீங்க, இது கர்த்தருக்கு விரோதமானதுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் இந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம், ஐயையோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், வாங்க கானானுக்கு போகலான்னு மறுபடியும் போக ட்ரை பண்றாங்க. அப்பவும் மோசே சொல்றாரு, போகாதீங்க, அங்க அமலேக்கியரும் ஏதோமியரும் இருக்கிறாங்க, உங்களை விரட்டிட்டு வருவாங்க, நீங்க வந்து ஓடிதான் போவீங்க அப்படின்னு. ஆனா கேட்காம போறாங்க. அமலேக்கியரும் அவங்களும் விரட்டிட்டு வரவும், அந்த ஜனங்கள் முறியடிக்கப்பட்டவர்களா அவங்க வந்து திரும்பி ஓடி வருகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இந்த ஜனங்களுடைய கடினத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கு, மோசேயுடைய இருதயத்துல இருந்த இந்த ஜனங்களை குறித்ததான நேசத்த
கொஞ்சம் அப்புறப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது முழுசா அவர் வந்து அன்பு விட்டு போனவர்ன்னு இல்ல. அதாவது இப்படிப்பட்ட ஜனங்களை நடத்த வேண்டிய ஒரு தலைவனாக நான் இருக்கிறேனே அப்படின்னு நெனச்சாரா? இல்ல இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பீப்பிளா அவங்க இருக்கிறாங்களேன்னு அவர் நெனச்சாரான்னு தெரியல. ஆனா, அவர் இருதயம் வந்து கொஞ்சம் அந்த ஜனங்களுடைய காரியத்துல கடினப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனே இந்த ஜனங்கள் பண்ணது தப்புதான். ஏற்கனவே வந்து நீங்க எனக்காக மனம் இறங்கக்கூடாதா? அப்படின்னு மோசே கேட்டிருக்கலாம். இல்ல இந்த கட்டத்தை நீங்க கொஞ்சம் குறைக்க கூடாதான்னு மோசே கேட்டிருக்கலாம். ஆனா, தானும் அந்த ஜனங்களோட 40 வருஷம் நடக்கப் போறேன்னு தெரிந்திருந்தும், மோசே போய் கர்த்தர்கிட்ட வந்து கேட்கல. மேபி நம்ம இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக அவர் பேசுகிறவர் இல்ல. இல்ல தேவன்கிட்ட தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அகெ ம் மாற்றாக அவர் போய் ஜனங்கள்கிட்ட போய் தேவன்கிட்ட போய் மன்றாடுகிறவர் இல்ல அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா, அந்த கன்றுக்குட்டி காரியத்துல அவர் போய் தேவன்கிட்ட மன்றாடுவார். ஏன்னா, அது வந்து முற்றிலும் தேவனுக்கு விரோதமான காரியம் தான். ஆனாலும் தேவன்ட்ட போயி இந்த ஜனங்கள் மேல இரக்கமாயிருன்னு இவர் தான் போய் வேண்டுவார். இதுக்கப்புறத்துல மோசே வந்து இந்த ஜனங்களுக்காக கர்த்தர்கிட்ட போய் வேண்டியிருக்கவே மாட்டார். இதுக்கு முன்பாக ஆரோனுக்குள்ள காரியத்திலயும் போய் வேண்டியிருக்க மாட்டாரு. இந்த காரியத்திலும் போய் வேண்டியிருக்க மாட்டார். நீங்க 40 நாள் இந்த வனாந்திரத்துல அலைந்து திரிஞ்சாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அப்படிங்கிறது மாதிரி இவர் வந்து கர்த்தர்கிட்ட இதை குறித்து மறுவிசை எந்த ஒரு காரியத்தையும் பேசவும் மாட்டார். இந்த ஜனங்கள்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு இந்த ஜனங்கள்கிட்டயும் எந்த அட்வைஸும் பண்ண மாட்டார். நான் என்னை நடத்த சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் உங்கள நடத்துறேன். அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு ரோலுக்கான ஒரு ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன மட்டும் அவர் பண்ணது போலவே இருக்கும் இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த ஜனங்களுக்கு இந்த பனிஷ்மென்ட் ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா, இவங்க வந்து அடுத்த சந்ததியும் இதே சந்தேகத்துக்குள்ள, இதே பலவீனத்துக்குள்ள நடத்தி, காலத்துக்கும் இந்த கானான் தேசத்திலயும் அடிமை சிந்தனை உள்ளவர்கள் போய் சேர்ந்துராதபடி தேவன் இந்த ஒரு ஃபில்ட்ரேஷனை வந்து அந்த இடத்துல பண்றதுக்கு, ஒரு தலைவனா மோசேயும் அதை புரிந்து கொண்டு அதை ஒப்புக் கொடுக்கிறாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் மோசே இப்படி டைப் கிடையாது. ஹி ஆல்வேஸ் ஹேவ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் தோஸ் பீப்புள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனங்கள் பண்ணுற தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவராக அவர் வந்து மாறுறத வந்து நம்ம பார்க்கலாம். இவர் எங்கேயுமே இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த ஜனங்கள்கிட்ட எதையுமே அவர் பேசியிருக்க மாட்டார். அவருடைய ஒரே கம்யூனிகேஷன் கர்த்தர்கிட்ட மட்டும்தானே ஒழிய இந்த ஜனங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுவுமே மோசே கிட்ட இருக்கிற பெரிய டிராபேக் தான். மோசே கிட்ட மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற டிராபேக் அதுதான். கர்த்தர்கிட்ட போய் மணிக்கணக்கா ஜெபிச்சு அழுது உருண்டு பண்ணுவோம். ஆனால் சம்பந்தப்பட்ட மனுஷங்க கிட்ட போய் நம்ம பேசவே மாட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட போய் பேச எனக்கு பயம். நான் சொன்னால் அவங்க கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து ரொம்ப கடினமான இருதயம் உள்ளவங்க. அவங்க கிட்ட பேசி அவமானப்படுறதுக்கு நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்குற கர்த்தர்கிட்டயே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மனநிலை உள்ளவராகத்தான் இந்த இடத்துல மோசையும் காணப்பட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து அடுத்த சம்பவத்தையும் பார்ப்போம். மோசையுடைய அந்த சேஞ்சை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.